السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் 27வது இரவை நாம் அடைந்திருக்கின்றோம். ரமலானுடைய கடைசி 10 இரவுகள்ல, ஒற்றைப்படையான இரவுகள்ல நீங்க லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில 5 ஒற்றைப்படை இரவுகள் கடைசி 10 இரவுகள்ல வருது. கடைசி 10ல பார்த்தோம்னா 20 to 30 எத்தனை ஒற்றைப்படை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21, 23, 25, 27, 29 ஆக 5 ஒற்றைப்படை இரவுகள் இருக்கின்றது. கொஞ்சம் அமைதியா இருக்கு, சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல பேசிட்டு இருந்தீங்கன்னா விளங்காது. நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா பயான் கேட்கிற அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகும். பயானை நீங்க கூர்ந்து கேட்டீங்கன்னா தான் என்ன சொல்லணும்னு நமக்கு விளங்கும். சரியா? கொஞ்சம் அமைதியா கடைசி 10 இரவுகள்ல 5 ஒற்றைப்படை இரவுகள் இருக்கு. 21, 23, 25, 27, 29 ஆக 5 ஒற்றைப்படை இரவுகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 ஒற்றைப்படை இரவுகள்ல ஏதேனும் ஒரு ஒற்றைப்படை இரவுல தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கின்றது. எனவே நீங்க அந்த 5 ஒற்றைப்படை இரவுல லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றார். அந்த அடிப்படையில தான் நம்ம மர்கஸ்ல பாத்தீங்கன்னா கடைசி 10 இரவுகளுமே தொடர்ச்சியாக நம்ம அமல்களில் ஈடுபடுறோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இரவுகளையும் கொஞ்சம் ரொம்ப முஸ்திப் எடுத்து அமல்களை செய்வதற்கு ஆர்வம் காட்டி இருக்கின்றார்கள். மனைவி மக்களை எல்லாம் எழுப்பி விட்டு தொழ சொல்லி இருக்கின்றார்கள். அதே மாதிரி புயற் காற்றை விட தான தர்மங்கள் அதிகமாக ஈடுபடுவார்கள் என்றெல்லாம் நாம் ஹதீஸ்களை நம்ம பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில கடைசி 10 இரவுகள்லையுமே நம்ம அதிகமான அளவு நம்ம நல்லறங்கள்ல ஈடுபட வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள்ல நாம லைலத்துல் கத்ர் இரவை தேட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். ஏன் லைலத்துல் கத்ர் இரவை தேடணும் அப்படின்னா, லைலத்துல் கத்ர் இரவுல யார் ஒருவர் ஈமானும் இஹ்திசாபன் இறை நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகின்றாரோ, உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த ஒரு இரவுல நாம நின்று வணங்குவது என்பது அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கண்ணியமிக்க ஒரு இரவுல, புனிதமிக்க ஒரு இரவுல நாம் இந்த வேதத்தை நாம் அருளினோம், திருமறை குர்ஆனை நாம் அருளினோம். அந்த இரவு என்னவென்று உனக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 1000 மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு. ஒரு இரவுல நின்று வணங்குவது 1000 மாதங்கள் நீங்க நின்று வணங்குவதை விட சிறப்புக்குரியது. அப்படின்றதுனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு இரவை பெற வேண்டும் என்பதனால கடைசி 10 நாட்கள்ல இஹ்திகாஃப் இருந்துருவாங்க. பள்ளிவாசலே போய் கேட்க நம்ம இருந்துட்டோம்னு வைங்க, உலக ஆதாயங்களை எல்லாம் நாம உலக தொடர்பை எல்லாம் அத்து விட்டு நாம முழுமையாக பள்ளிவாசல் இருக்கும்போது எப்படியாவது அந்த இரவு கிடைச்சிரும்னா நமக்கு அந்த ஒரு நல்ல நோக்கத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேட சொன்னாங்க. மகத்துவமிக்க இரவாக இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா, 1000 மாதங்கள்ன்றது ஒரு மனுஷன் உசுரோட வாழ்ந்தோன்னு வைங்களேன், ஒரு 60-70 வயசு வாழ்வோமா? 70 வயசு ஒருவர் உயிரோடு வாழ்ந்தால் எத்தனை மாசம் உயிரோடு வாழ்வாரு? 840 மாசம் வாழ்வார். 60 வயசு வரைக்கும் ஒருத்தர் உசுரோடு இருந்திருக்காருன்னு வைங்களேன், 720 மாசம் வாழ்வார். அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்க முடியாது. அப்ப ஒரு இரவுல நம்ம நின்று வணங்குவது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னா
அப்ப 1000 மாசம் நம்ம நின்று வணங்குறதை விட ஒரு இரவுல நின்று வணங்கினா அந்த நன்மையை அல்லாஹ் கொடுத்துருவான். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்கு உரியவெல்லாம் நம்ம மாறுவோம், எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதை கவனத்துல கொண்டுதான் நாம இந்த லைலத்துல் கத்ர் இரவை நம்ம தேடணும் என்று மார்க்கத்துல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனா என்ன நடப்பு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 27ஆம் கிழமையை மட்டும் ஸ்பெஷல் ஆக்கிட்டான் அஜத்துமார்கள் பண்ண வேலை. அந்த ஒரு 27ஆம் கிழமை அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா ஒரே சீரியல் செட்டு, எல்லாம் புது ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு எல்லாம் வந்து பெருநாள்னு கொண்டாடுறதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொன்னாங்களோ அப்பதான் நம்ம வந்து நமக்கு வந்து 2 பெருநாட்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னது. எது 2 பெருநாள்? நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். அப்ப நாம வந்து ஒரு நாளை வந்து நம்ம பயங்கரமான ஒரு இதா கொண்டாடுவதற்கு புத்தாடை அணிந்து கொண்டாடுவதாக இருந்தா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டி தந்திருக்கணும். எங்க ஊர் ராமநாதபுரம் அந்த தொண்டி இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா தலைப்பெற பார்த்தோன்னே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அது ஒரு இது மாதிரி கொண்டாடக்கூடியதெல்லாம் பார்க்கின்றோம். இது 27ஆம் கிழமை என்ற பேர்ல ஒரு புது ட்ரெஸ்களை அணிந்து கொண்டு அந்த மாதிரி வந்து செயல்பாடுகளில் ஈடுபடுறதை நம்ம பார்க்கின்றோம். 27க்கு மட்டும் சிறப்பு சொல்லப்படவில்லை, 27ஆம் கிழமை இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து லைலத்துல் கத்ர் இரவு தனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டு அந்த செய்தியை சொல்ல வர்றாங்க. 2 பேர் சண்டை போட்டு இருக்கும் பொழுது அது மறந்து விடுகின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு அதை மறக்கடித்து விட்டான். அப்பதான் ரசூல் தான் சொன்னாங்க, இதோ இந்த கடைசி 10 இரவுல ஒற்றைப்படை இரவுல இருக்கு, என்னன்னு எனக்கே தெரியல. அதனால நீங்க என்ன செய்யுங்க, 21ல தேடுங்க, 23வது இரவுல தேடுங்க, 25வது இரவுல தேடுங்க, 27வது இரவுல தேடுங்க, 29வது இரவுல தேடுங்கன்னு இப்படி சொன்னாங்க. இவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு நாளை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய ஆலிம் சாக்கள் பண்ண அட்டூழியங்கள், ஒரே ஒரு நாளை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த ஒரு நாள் அதுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லி டவுன் ஆஜி முன்னாடியே போன மாசமே அறிவிச்சார், வர பார்த்தோடனே அறிவிச்சார். என்ன 27ஆம் கிழமை வந்து இந்த மாதிரி வந்து இத்தனாம் தேதி இந்த இரவுல வருது, எல்லாரும் வந்து இதுதான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்றாரு. டவுன் ஆஜி இப்படி அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்க எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 5 இரவுல தேடுங்கன்னு சொல்லி இருக்கும் பொழுது டவுன் ஆஜி என்ற ஒரு வழிகேட அவன் வந்து 27ஆம் கிழமை மட்டும் நீங்க வந்து லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லி அறிவிப்பானேயானால் அது வந்து தெளிவான ஒரு வழிகேடு. அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அஜத்துமார்களும் இதைத்தான் வந்து லைலத்துல் கத்ர் இரவுன்னு அடிச்சு சொல்றாங்க. அப்படி அடித்து சொல்வதாக இருந்தா அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் சுய அபிப்பிராயம் எவனும் சொல்ல முடியாது, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை இல்லை அப்படின்ட்டான்ல. அவர் டவுன் ஆஜிக்கு அருகதை இருக்கா? டவுன் ஆஜி எப்படி சொல்லுவாரு 27ஆம் கிழமை தான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்வதற்கு உண்டான அதிகாரத்தை எவன் தந்தா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எவனே இந்த ஆளே கையில எடுப்பாரா? அல்லாஹ்வுடைய தூதருக்கே அதிகாரத்துல பங்கு இல்லைன்ட்டானே அல்லாஹ். லைஸ லக்க மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்துல உமக்கு பங்கு இல்லை அப்படின்னா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கே இதுனா அப்ப டவுன் ஆஜியா இருக்கட்டும் அஜத்துமார்களா இருக்கட்டும் ஒரு 27ஆம் கிழமை மட்டும் லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு தான் இருக்கும், அன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லி டிக்ளேர் செய்வதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. 5 இரவுல ஏதேனும் ஒரு இரவுல தேடுங்கன்னா ரசூல் சொன்னான். அதுவே மறக்கடிக்கப்பட்டு விட்டதுன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறக்கடிக்கப்பட்ட நிலையில இத்தனாம் தேதி தான் சொல்லி ஒருவர் சொல்வாரே, ஆனால் அவர் ஒரு கடைந்தெடுத்த வழிகேடன் என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். முதல் விஷயம். 2வது, இந்த 27ஆம் கிழமைன்ற பேரில் அடிக்கக்கூடிய கூத்துக்கள் கும்மாளங்களை நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் புத்தாடை அணிந்து கொள்வார்கள், உள்ள சீரியல் செட்டை போட்டு பள்ளிவாசல்கள் தோறும் சீரியல் செட்டுகள் மிளறுகின்றன. எவ்வளவு வீண் விரயம்! அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுகின்றான், வலா துபذிர் தப்தீரா இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. வீண் விரயம் பண்ணாத, வீண் விரயம் பண்றவன் ஷைத்தானுடைய சகோதரன், ஷைத்தான் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கிறான். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல் பைத்துல் மால் பணத்துல
இந்த மாதிரி சீரியல் செட்டுகளை போட்டு வீண் விரயம் பண்ணி மக்களை வந்து மடைமாற்றம் செய்கின்றார்கள் என்றால் இதுக்கெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? படைத்த இறைவன் விசாரிப்பானா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான வீண் விரயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். இது போன்ற வீண் விரயங்களை விட்டும் அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஷைத்தானுடைய சகோதரர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஷைத்தான் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனா இருக்கிறான். அந்த மாதிரி நன்றி கட்டத்தனமா மாறிடாதீங்களா அப்படின்னு நல்லா எச்சரிக்கிறான். அப்ப அஜர்த்துமார்களே இதை ஊக்குவிக்கின்றார்கள். இதை ஊக்குவித்து இந்த நாள்ல வந்து ரொம்ப ஒரு சிறப்பு ஒரு பாத்தியாவையெல்லாம் போட்டு அந்த இரவுல வந்து நாங்க வந்து லைலத்துல் கத்ரு இதுதான் என்று சொல்லி அல்லாஹ்வும் அவருடைய தூதர் என்ன சொல்லி தந்தார்கள் அதை விட்டு விட்டு மாற்றமாக செய்யக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா இந்த நேரத்துல இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிவாசலாம் நிரம்பி வழி, ரோட்டுல எல்லாம் பாய் போட்டு நின்று தொழுவாங்க. சரியா? கடும் கூட்டமா இருக்கும். இப்ப ஒரு 20 ரக்காயத்து தொழுவப்பாரு. 20 ரக்காயத்து மார்க்கத்துல ஆதாரம் கிடையாது. 20 ரக்காயத்து எப்படி ஓடும்? அது ஜெட் ஸ்பீடில் போகும். அல்ல அரமாடி மாளிகை முடிஞ்சு போச்சு. 2 ரக்காயத்தா ஓடும். இப்படி எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் நீங்க ஓடுனீங்கன்னா அல்லாஹ்வை கேலி செய்யக்கூடிய வேலை இது. அல்லாஹ்வுடைய வேதத்தை கேலி செய்யக்கூடிய வேலை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஃபக்கரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், இந்த குர்ஆன்ல இருந்து இயன்றதை ஓதுங்க பண்றான் அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்த்திப்பா நிறுத்தி நிதானமா ஓது, செவ்வனே விளங்கக்கூடிய விதத்துல சீரும் சிறப்புமா செவ்வனே ஓது அப்படின்னு அல்லாஹ் கட்டளை போறான். ஆனால் இவர் என்ன செய்கின்றார்கள்? அவ்வளவு ஜெட் ஸ்பீடில் அஜர்த்து ஓதுறாரு அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறுதானே. அப்ப அந்த மாதிரி ஒரு 23 ரக்காய் தொழுகிறாங்க. 23 தொழுவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. அதுவும் பிதத். குல்லு பிதத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் பின்னார். மார்க்கத்துல தோற்றுவிக்கப்படக்கூடிய புதிதாக தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதத்தில் அனைத்தும் வழிகேடு அனைத்து நரகத்துல கொண்டு போய் தள்ளிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டார்கள். 23 தொழுவதற்கு ஆதாரம் இல்லை. என்ன செய்கின்றார்கள்? ஒரு 10 மணி ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு தொழுகையை அவுட்டு விடுறதோட பார்த்தா வண்டி எடுத்துட்டு சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வண்டி எடுத்துக்கிட்டு சென்னை பக்கம்லாம் பைக் ரேஸ், மதுரையிலையும் சில பகுதிகளில் பைக் ரேஸ் ஓட்டி ஸ்பாட் அவுட் ஆன ஆட்கள்லாம் இருக்கின்றது. கடுமையான முறையில் ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளவு பெரிய அநியாயம். இதெல்லாம் வந்து இஸ்லாத்துல உள்ளதா? அப்ப இவர்கள் இப்படி மார்க்கத்துக்கு முரணான வேலையை செய்வதும், அதே மாதிரி பெண்கள் வந்து புத்தாடை அணிந்து கொண்டு தெரு தெருவா சுத்துவது, வீதியா சுத்துறது. இபாதத்துகள்ல ஈடுபடுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, தொழுவுங்க, திக்ருகளை பண்ணுங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, தஸ்பீஹ் பண்ணுங்க, மார்க்கத்துல இறைவனுக்கு விருப்பமான செயல்பாடுகளை செய்யுங்க என்று சொன்னால் என்ன செய்கின்றார்கள்? இது போன்று மார்க்கத்திற்கு உகந்த செயல்பாடுகளை செய்வதை விட்டுவிட்டு வீணான வேலைகளில் ஈடுபடக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப இதுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் லைலத்துல் கத்ர் இரவை கொண்டாடுறதா? வண்டி எடுத்து டர்ன்னு சுத்திக்கிட்டு தெரிஞ்சா லைலத்துல் கத்ர் இறங்குதா? யோசனை பண்ணி பாருங்க. இப்படியே வந்து புத்தாடை அணிந்து கொண்டு தெரு தெருவா சுத்தணும்னா லைலத்துல் கத்ர் இறங்கிடுமா? லைலத்துல் கத்ர் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான நாள், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான இரவு. அப்படிப்பட்ட இரவுல பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்துல நாம வந்து நம்மளுடைய அல்லாஹ் நமக்கு அளித்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவனிடத்துல தௌபா செய்வதை விட்டுவிட்டு இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடலாமா? ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவார்கள் லைலத்துல் கத்ர் இரவு என்ற பேர்ல. இந்த மீன் கடை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெல்பேட்டை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுச்சாமத்தில் மேடையை போட்டு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம்னு டான்ஸ் ஆடுவாங்க. என்னன்னு கேட்டால் லைலத்துல் கத்ர் இரவு பார்த்துக்கிறது. அஜர்த்துமார்கள் கண்டிக்கிற திராணி கிடையாது. இப்படி கூடாதுப்பா இஸ்லாத்திலன்னு சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாரு. அப்ப இந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடியதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதை நம்ம விளங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த அளவிற்கு இவர்கள் விளங்காமல் இருக்கிறாங்கன்னு பாருங்க. இது வந்து இரவு தொழுக நீங்க தொழுகிறது வந்து உபரியான தொழுவு. இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த சுன்னத். இந்த உபரியான தொழுகையை தொழுவாம ஒருத்தர் தூங்குனாருன்னா குற்றம் கிடையாது. நல்லா விளங்கிது. இப்போ ஒருத்தர் இரவு தொழுகையை தொழுகாம தூங்குறாரு வைங்களேன், அல்லாஹ் அதை குற்றம் பிடிச்சு அதுக்காக நரக தண்டனை கொடுப்பானா?
அப்படி மார்க்கத்துல சொல்லப்படலை. விரும்பினா தொழுவுனா கூடுதல் நன்மை, பாவ மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உண்டான அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க. ஆனா ஃபர்லான தொழுகை இருக்குல்ல, அதை விட்டா தண்டனை. யார் ஃபர்லான தொழுகையை தொழாமல் தூங்குகின்றானோ அவன் தலையில பாராங்கல்ல தூக்கி போடுவாங்க மலக்குமார்கள். அப்படியே தலை தெரிச்சு சுக்குநூறா போகும். மறுபடியும் அந்த பாராங்கல்ல அந்த மலக்கு எடுக்க போவாரு, பார்த்தா அதுக்கிடையில மண்டை ஒட்டிக்கிடுமா, மறுபடியும் திருப்பி போடவாரு, துடிப்பான் அவன். மறுபடியும் தலை சுக்குநூறாகும். மறுபடியும் அந்த பாராங்கல்ல எடுக்கிறதுக்குள்ள அந்த தலை மறுபடியும் ஒட்டிக்கணும். யாருக்கு இந்த வேதனை என்று கேட்டால் சொல்லப்படும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த காட்சியை பார்த்து எடுத்து காட்டப்பட்ட காட்சிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி விளக்கம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு இப்படி விளக்கம் சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப கடமையான தொழுகையை தொழாம தூங்குனா எவ்வளவு பெரிய தண்டனை. சுன்னத்தை தொழாம தூங்குனா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், தொழுதான் நன்மை. ஆனா என்ன நடக்குது பாத்தீங்களா, பள்ளிவாசல்ல இரவுல சீரியல் செட்ட போடுறீங்க, எல்லாம் நிரம்பி வலியுது, பாயெல்லாம் ரோட்டுல எல்லாம் பாய் விரிச்சு தொழுவீங்க இரவு தொழுகைக்கு. சுபுல போய் பாருங்க, 4 பேர் நிக்கிறாங்க. சுபு தொழுகைக்கு ஆளை காணாமங்க. இந்த கூட்டம் வரணுமா இல்லையா? சுபு தொழுகைக்கு வரணும்ல. ஏன்னா சுபு தொழுகையை அல்லாஹ் கேள்வி கேட்பான். சுபு தொழாம தூங்கின ஆளுக்கு தண்டனை இருக்கின்றது. யார் சுபு தொழாமல் வீட்டுல தூங்குகின்றார்களோ அவர்களை எல்லாம் உசுரோடு தீ வைத்து கொளுத்த என்னுடைய உள்ளம் விரும்புகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அஜர்த்துமாரும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இரவு தொழுகை என்ற பெயரில் இவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு 27 மட்டும் ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுகின்றார்கள். அந்த கூட்டமா தொழக்கூடியவர்கள் அதோட ஊர் சுத்த கிளம்புகின்றார்கள், வண்டி அடிச்சுக்கிட்டு சுத்துகின்றார்கள், பைக் ரேஸ் வைக்கின்றார்கள், இன்னும் விதவிதமாக என்னென்னலாம் விளையாட்டு முடியுமோ விளையாடுகின்றார்கள், கேளிக்கைகளில் ஈடுபடுறாங்க, அந்த இரவை வீணாக்குறாங்க, நாசமாக்குகின்றார்கள். சகருக்கு சாப்பிட்டுட்டு சுபு தொழாமை தூங்கி விழுந்தார். எவ்வளவு பெரிய பின்னடைவு பார்த்தீங்களா? அப்ப எதற்காக நாம இந்த இபாதத்துகளை செய்யறோம்? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பிறகுதான் இந்த இபாதத்துகளை செய்யறோம். இறைவனத்துல இந்த திருப்பொருத்தத்தை பிறகுதான் இந்த இபாதத்துகளை செய்யறோம். அப்ப இறைவனத்துல திருப்பொருத்தத்தை பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் சொன்ன மாதிரிலங்க செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன மாதிரி நம்ம செய்ய வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியுமா இத? அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கம் என்பது நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது அல்ல. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை நமக்கு கற்றுத் தந்தாரோ அதுதான் இஸ்லாம், அதுதான் மார்க்கம். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை காட்டி தந்திருக்கின்றார்களா என்று கேட்டால், யாருப்பா இந்த மாதிரி சீரியல் செட்டை போட சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சீரியல் செட்டு போட சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை கொண்டாடுவதற்கு இந்த மாதிரி டான்ஸ் போட சொன்னார்களா? ஆட்டம் பாட்டம் போட சொன்னார்களா? பைக் ரேஸ் வைக்க சொன்னார்களா? அல்லது இப்படி தெரு தெருவா புத்தாடை அணிந்து கொண்டு சுத்துங்க ஆண்களும் பெண்களும் என்று சொன்னார்களா? பல பகுதியெல்லாம் இதற்காகவே சிறப்பு கடைகளை போட்டு அந்த கடைகளில் போய் மண்டிடுறது, டோட்டலா ஆணும் பெண்ணும் 2 கலந்து விடுவது, இது போன்ற அநியாயங்களை அட்டூழியங்களை செய்ய சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் கட்டளையிட்டார்களா? லைலத்துல் கத்ர் இரவு என்ற பெயர்ல கிடையாது. அப்ப எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க? அதை கண்டிக்க வேண்டிய அஜர்த்துமார்கள் அதை கண்டிக்கிறது இல்லையே, பாத்தியாவது காசை வாங்கிட்டு போய் விடுகின்றார்கள். அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை நமக்கு மார்க்கமாக்கி தந்தார்களோ அதுதான் இஸ்லாம். ஏங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு கேட்டா, எங்க மூதாதையர்கள் அப்படி பண்ணாங்க, நாங்களும் பண்றோம் அப்படின்னா. நாங்க வழியா அதை நாங்க செஞ்சோம். சீரியல் செட்டு நாங்க போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எத்தனை வருஷம் போடுறோம் தெரியுமா? நாங்க சீரியல் செட்டு இன்னைக்கு நஜாத்துக்காரங்க நீங்க கூடாதுன்னா நாங்க நிறுத்திடுவோமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்கின்றார். வைதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூல் காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபானா அவலவ் கானு ஆபாஹும் லா யஅலமூன ஷையன் வலா யஹ்ததுன். அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். அவர்களை நோக்கி அல்லாஹ் இறக்கி அருளி அந்த வேதத்தின் பக்கமும்
அவருடைய அந்த தூதருடைய வழியின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அவர்களை நோக்கி நீங்கள் அழைத்தால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலு, அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஸ்புனா மா வஜதுனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்களையும் எங்களுடைய முன்னோர்களையும் நாங்கள் எந்த மார்க்கத்தில் பார்த்தோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அவலவ் கானு ஆபாஹும் லா யஅலமூன ஷைஅன் வலா யஹ்ததுன், அவர்களுடைய மூதாதையர்கள் ஒன்றும் அறியாத முட்டாள்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள்? அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றானே. அப்ப மூடத்தனமா நீ சீரியல் செட்டு போட்டு லைலத்துல் கத்ர் இரவு என்ற பெயரில் லைலத்துல் கத்ரை வீணடிச்சிட்டீங்க முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்து. அப்ப எல்லாம் நீங்க பண்ண அட்டூழியங்கள், அழிச்சாட்டியங்கள், மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகள், இதெல்லாம் சுட்டி காட்டி 5 ஒற்றைப்படை இரவுகள்லையும் தேட வேண்டும் என்று சொல்லி நபி வழிக்கு நாம் உயிரூட்டி நபி வழி அடிப்படையில மார்க்கத்தை மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்து கடைசி 10 இரவுகளும் ஒற்றைப்படை இரவுகளும் சேர்த்து நாம நல்லறங்கள்ல ஈடுபட்டு விடிய விடிய நல்லறங்களை புரியக்கூடியவர்களாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இவங்க தாங்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை நியாயப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எங்க முப்பாட்டம் செஞ்சா நானும் செய்யறேன், முடிஞ்சு போச்சா? அப்புறம் எப்படி எல்லாம் ஏத்துக்குருவான்? இதை எப்படி ஏத்துக்குருவான்? முன்னோர்கள் முப்பாட்டிங்க செஞ்சதுனால நான் செய்யறேன்னு சொன்னா அல்லாஹ் ஒத்துக்குருவானா? அல்லாஹ் அதை அங்கீகரிப்பானா? அப்ப சிந்தித்து பாருங்க. நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களா, அப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாதுங்க, செய்யக்கூடாதுங்க. அப்படி செஞ்சோம்னா அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். படைச்ச இறைவனத்துல கூலிய வாங்குறதுக்கு தானே எல்லாம் செய்றீங்க. தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, மற்ற இபாதத்துகளை செய்யறது, ஹஜ்ஜுக்கு போறது, உம்ரா போறது, சதக்கா கொடுக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, எல்லாம் எதுக்காக பண்றோம்? அல்லாஹ்விடத்துல நன்மையை பெற வேண்டும் என்பதுனால. அப்ப அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சாதானே அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் செய்ய மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன், அல்லது எங்க முப்பாட்டைங்க எப்படி செஞ்சானோ, என் மூதாதைகள் எப்படி செஞ்சார்களோ அப்படித்தான் நான் செய்வேன் என்று ஒருவர் செய்வாரையானால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான். இந்த ஒரு அடிப்படை நம்ம விளங்கணும். இந்த ஒரு அடிப்படை நம்ம விளங்காம நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம அமைப்போமே ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படிதான் இந்த ரமலான் முழுவதும் இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடு ஏராளமான விஷயங்களை செய்யறாங்க. பெருநாளுடைய தொழுகையை திடல்ல தான் தொலை சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னார்கள். ஆனா திடல்ல தொழுகிறாங்களா? பள்ளிவாசல்ல வைக்கிறாங்க. பெருநாளுடைய திடல்ல பெண்கள் கண்டிப்பாக வர வேண்டும். எந்த அளவிற்கு பெண்கள் அதுல கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் வலியுறுத்தினார்கள் என்றால், மாத விலக்கு ஏற்பட்ட பெண்களும் கூட திடலுக்கு வர வேண்டும். பெருநாளுடைய தினத்துல தொழுகையில ஈடுபடாம அந்த உரையை செவிதாழ்த்து கேட்க வேண்டும். அங்கே அமர்ந்து அல்லாஹ்விடத்துல அந்த நாளினுடைய பரக்கத்தை பெறுவதற்காக பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தித்துட்டு தான் போகணும்னு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே. இவ்வளவு வலியுறுத்தி திடல்ல தொலை சொல்லி மார்க்கத்தில் வலியுறுத்தினார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி அந்த பள்ளியில தொழுகிறது மற்ற பள்ளியை தொழுகிறதை விட 1000 மடங்கு சிறந்தது. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இங்க தொழுகிறோம்ல, புதூர்ல இந்த பள்ளியில தொழுதோம்னா 2 ரக்காத் தொழுதா 2 ரக்காத் தொழுதா நன்மை கிடைக்குதா? அதே இது மஸ்ஜிது நபவியில நம்ம போய் 2 ரக்காத் தொழுதோம்னா 2000 ரக்காத் தொழுத நன்மை கிடைக்கும். 1000 மடங்கு கூட. கஅபத்துல்லாஹ்ல போய் தொழுதோம்னா 1,00,000 மடங்கு கூட நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப மஸ்ஜிது நபவியில 2000 மடங்கு நன்மை, 1000 மடங்கு நன்மை கூடன்னு சொல்லப்பட்ட அந்த மஸ்ஜிது நபியை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெருநாளுடைய தினம் விட்டால் முஸல்லா என்ற திடல்ல போய் தொழுவார்கள். மஸ்ஜிது நபியில தொழ மாட்டான். அதுக்கு பக்கத்துல முஸல்லான்னு ஒரு திடல் இருக்கு. அந்த திடல்ல போய் பெருநாளுடைய தொழுகையை தொழுவாங்க. பெண்களும் தொழுகைக்கு வருவாங்க. பெண்கள் பகுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கவனித்து பெண்களை கவனித்து உரை நிகழ்த்தினார்கள். இவ்வளவு செய்தி இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு பெருநாள் தொழுகை இருக்காங்க, சுன்னத் ஜமாத்துல கேட்டு பாருங்க. இடலுக்கெல்லாம் வந்துடக்கூடாது, தொலைச்சிருவோம். நீங்க எல்லாம் பெண்கள்லாம் என்ன செய்யணும்? வீட்டுல இருந்து 2 ரக்காத் தொழுதுட்டு போயிட்டே இரு, அதுதான் உனக்கு பெருநாள். முடிஞ்சு போச்சு. வைத்து விட்டார்களா? நபி வழியை குழி தோண்டி புதைத்து விட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாறு செய்து விட்டார்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். யார் என்னுடைய இந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணிக்கின்றானோ, இந்த தூதருடைய வழிமுறைக்கு மாறு செய்கின்றானோ, அவன் இந்த உலகத்துல கடுமையான
வேதனை அவனை பீடித்து, இந்த சோதனை, இந்த உலகத்துல கடுமையான சோதனை அவனை பிடித்துக் கொள்வதை விட்டும், மறுமையில கடும் வேதனை அவனை பிடித்துக் கொள்வதை விட்டும் அவன் அஞ்சு கொள்ளட்டும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். நீ நபி வழின்னு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. பெருநாளுடைய உரை பெருநாளுடைய தொழுகையை திடல்ல தான் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் வீம்புக்கு பள்ளியில வைக்கிறாங்க. பள்ளி வாசல்ல தான் வைக்கணும்னு வச்சு நபி வழியை வீம்புக்கு புறக்கணிச்சு, பெண்களுக்கு தொலை அனுமதி இல்லைன்னு சொல்லி பெண்களை தொலை அனுமதி மறுத்து, பெருநாளுடைய தொழுகை பெண்களுக்கு கிடையாது என்று ஊத்தி மூடி, பெண்கள் வீட்டில் நபில் ரெண்டக்காய் தொழுதுட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேருடைய இபாதத்துல மண்ணெல்லி போடுகின்றார்கள் இந்த பாவிகள். அல்லாஹ் கேட்க மாட்டானா சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் சர்வசா இப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எத்தகைய நல்லறங்களை நமக்கு காட்டி தந்தார்களோ அத்தகைய நல்லறங்களை பெண்களை செய்வதற்கு அனுமதி மறுத்ததுனால தானே தர்கால போய் நிற்கின்றார்கள் பெண்கள். சமாதியை வணங்கக்கூடியவர்களாக, கொடிமரத்தை போய் கட்டிக்கிட்டு அழக்கூடியவர்களாக, பிணங்களை வணங்கக்கூடியவர்களாக இந்த சமுதாயம் போனதுக்கு காரணம் என்ன? பள்ளி வாசல்ல அனுமதி இல்லை, விரட்டிட்டீங்க. பெருநாள் தொழுகையை கூட தொலை அனுமதிக்கல, விரட்டி விட்டுட்டீங்க. அப்புறம் அவர்கள் போய் நிற்பார்களா இல்லையா தருகால? என்னன்னு கேட்டா, பள்ளிவாசல்ல ஆண்களும் பெண்களும் கலந்து விடுவார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருச்சா? அல்லாஹ்வுடைய தூதரை விட உனக்கு பெரிய அறிவாளியா? நீ பெரிய அறிவாளியா? உன் மண்டையில் அவ்வளவு பெரிய சரக்கு இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவியில பெண்களை அனுமதித்தார்கள். கஅபத்துல்லாஹ்ல பெண்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள், பள்ளிவாசல் அனுமதிக்கப்படுகின்றார்களா இல்லையா? தவாஃப் செய்யறத கண்கூட பார்க்க தானே செய்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அனுமதித்தார்கள் இல்ல? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனுமதித்தார்களா இல்லையா? கஅபத்துல்லாஹ்லயும் பெண்கள் தொழுகிறாங்கல்ல, எல்லாம் லைவ்ல பார்க்க தானே செய்றீங்க. என்னன்னு கேட்டா, இங்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். அப்போ உன் பள்ளி அதை விட பெருசா, கஅபத்துல்லாஹ் விட பெருசா உங்க பள்ளி? சிந்தித்து பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை குழி தோண்டி புதைப்பதையே தங்களுடைய பொழப்பாக வைத்திருக்கின்றார்கள் இந்த போலி அஜர்த்துமார்கள். அப்ப இவர்கள் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆக வேண்டும். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த 27ஆம் கிழமை. அதை மட்டும் போக்கஸ் பண்ணி அந்த ஒரு நாளை மட்டும் என்னன்னு கேட்டா, ஒரு கல்ல அலிம்சா ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. 27ல மட்டும் நாங்க ஏன் சொல்றோம் தெரியுமா? 27ஆம் கிழமைன்னு சொல்லி நாங்கள் அந்த நாளை மட்டும் தேர்வு செய்வதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணமா? லைலத்துல் கதிர் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல 3 தடவை சொல்றானா. அப்ப லைலத்துல் கதிர் இரவு அப்படின்ற அந்த லைலத்துல் கதிர் என்ற வார்த்தையில 9 எழுத்து இருக்கான். அப்ப 9 எழுத்து 3 தடவை வருது. அப்ப 39 தான் 27. அதனாலதான் நாங்க 27ல கொண்டாடுறோம் அப்படின்றாங்க. ஏன்னா உட்கார்ந்துக்கிட்டு கணக்கு பார்த்து கணக்கு எழுதவா அல்லாஹ் சொன்னா? நல்ல வேலைக்கு அல்லாஹ் 5 தடவை சொல்லல, 9 எழுத்து இருக்கு, 5 தடவை. ஐயம் போதா 45 நாள் போயிருப்பாங்க. எங்க சவால் மாதத்துக்கு போயிருப்பாங்க. லைலத்துல் கதிர் தேட அல்லாஹ் காப்பாத்தணும். அப்ப இப்படி கூறுவார் இல்லாம அல்லாஹ் சொன்னது என்ன, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னது என்னன்றது தெரியாது. உட்கார்ந்துக்கிட்டு நியூமராலஜி கணக்கு நீ போட்டு கொண்டாயிருந்தாய். ஆனால் நீ முஸ்லீமா? இஸ்லாத்துக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? உட்கார்ந்துக்கிட்டு நீ கணக்கு எழுதிக்கிட்டு இருக்க. 39 27, 49 36, 50 45 உனக்கு வாய்ப்பாடு யாரா அல்லாஹ் கேட்டான் உண்ட? அப்ப சிந்திச்சு பாருங்க. இன்னொரு அஜர்த்து உட்கார்ந்து சகோதரர்களே அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு 27ல தேடுங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குங்க. அதை வச்சுக்கிட்டு 27ல தேடுறதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால நாங்க 27 மட்டும் அப்படின்னா. 27ல தேடுங்கன்னு சொன்ன மாதிரி 21ல தேடுன்னு ஹதீஸ் இருக்கு, 23ல தேடுன்னு ஹதீஸ் இருக்கு, 25ல தேடுங்கன்னு ஹதீஸ் இருக்கு, 29ல தேடுங்கன்னு இருக்கு. எல்லா ஹதீஸையும் சேர்த்து வச்சு தானே பார்க்கணும். ஒரு ஹதீஸை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு இதை மட்டும் நான் செய்வேன்னா அது முதல்ல சரியா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அது சம்பந்தமா என்னென்ன சொன்னார்கள் எல்லாத்தையும் சேர்த்தானுங்க பார்ப்போம். தஷஹத் அமர்வுல அல்லாஹ்வுடைய தூதர் அத்தாஹியாத்துல உட்கார்ந்தாங்கன்னா எப்படி உட்காருவாங்க, எப்படி கையை வைப்பாங்க, என்ன ஓதுவாங்கன்னு ஹதீஸ் இருக்குங்க. அந்த ஹதீஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஆளு நான் அத்தாஹியாத்து மட்டும் உட்கார்ந்து நான் அத்தாஹியாத்து மட்டும் ஓதிட்டு சலாம் கொடுக்க போவேன்னு சொன்னா ஒத்துக்குருவோமா? ஏன்பா தக்பீர் கட்டுறது நில்லுப்பா, அப்புறம் நிக்கணும், அப்புறம் குனியணும், நிம்முறனா, அதுக்கப்புறம் சுஜூது பண்ணனா, அதுக்கப்புறம் தானே தஷஹத் உட்காருன்னு சொல்லுவோம். இல்ல நான் அத்தாஹியாத்து மட்டும் தான் உட்காருங்க, இந்த ஹதீஸ் இருக்குல்ல, எல்லா ஹதீஸையும் சேர்த்து வச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மக்களை வழிகெடுப்பதற்காக நபி வழியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை செய்கின்றார்கள். இப்படி நபி வழிக்கு மாற்றாக எவன் செய்கின்றானோ அவனுடைய தங்குமிடம் நரகம்.
அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கின்றான். யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ அவர் பகிரங்கமான வழிகேட்டில் விழுந்து விட்டார். யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கின்றானோ அவனுடைய தங்குமிடம் நரகம்தான். அந்த நரகத்தில் அவன் என்றென்றும் நிரந்தரமாக வெந்து சாவான்டான்ல. காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும். இக்காரணத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை எங்களுக்கு கட்டளையிட்டார்களோ விருப்பு வெறுப்பை தாண்டி என்னுடைய உள்ளம் அதை விருத்தாலும் சரி அதை விரும்பினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னா அதைத்தான் நான் கேட்பேன் என்ற அந்த உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்துல எப்ப வருதோ அப்போதான் நாம இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக மாறுவோம். எனவே இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்ற அனாச்சாரங்களை நிறைய செய்யக்கூடிய அந்த தீமைகளை விட்டும் நம்முடைய இறைவன் நம்மை பாதுகாத்து இந்த 5 ஒற்றைப்படை இரவுகள்லையும் லைலத்துல் கத்ரை தேடக்கூடியவர்களான வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். இறுதியாக இந்த ஒற்றைப்படை இரவுல ஓத வேண்டிய ஒரு துவாவை ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதுவோம். அந்த துவா என்ன? லைலத்துல் கத்ர் இரவு என்று நான் எதிர்பார்க்கக்கூடிய நாளில் நான் என்ன துவாவை ஓத வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அற்புதமான பிரார்த்தனையை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம என்னுடைய இறைவா, இன்னக அஃபுன், இறைவா நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி என்னை நீ மன்னித்து விடு. அற்புதமான துவா. இந்த துவாவை அதிகம் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்ந்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த அமர்வு கரெக்டா 11:30 மணிக்கு ஆரம்பமாகும். திக்ரு, மனனம், துவாக்கள் ஓதுறது, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவது, அதுக்கப்புறம் துவாக்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, மனப்பாடம் பண்ணுறது கற்றுக் கொடுப்பாங்க, நீங்க மனப்பாடம் பண்ணலாம். அதுக்கப்புறம் தொழுகை பயிற்சி, தொழுகை எப்படிலாம் நபி வழிபாட்டில் தொழணும் என்று அபூபக்கர் பாய் தொடர்ச்சியாக நடத்துவாங்க. அதுக்கடுத்து குர்ஆன் விளக்க உரை ஒரு 3/4 மணி நேரம் துவாக்கள் சம்பந்தமான விளக்க உரை இருக்கு. அதுக்கடுத்து 2 மணிக்கு இரவு தொழுகை கடைசி பிற்பகுதியில் தொழுகிற சிறப்பு என்று சொன்ன அடிப்படையில் 2 மணிக்கு தொழுகை ஆரம்பம், 3:30 மணி வரைக்கும் தொழுகை நடக்கும். 2:10க்கு கரெக்டாக தொழுகை ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாரும் இந்த நாட்களை நல்ல ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். இன்னும் 2-3 நாள் நம்ம ரமலான் நம்மளை விட்டு போயிடும். 27வது இரவுல இருக்கோம், 28, 29. இன்னும் இந்த இரவை விட்டுட்டா 2 இரவு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பெற தெரிஞ்சா 30வது வாய்ப்பு கிடைக்கும், இல்லாட்டினா முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த வருஷம் நம்ம உசுரோட இருக்கமா இல்லையான்னு தெரியாது. படைச்ச ரப்பிடத்துல தான் அதற்குரிய ஞானம் இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் நமக்கு அளித்த அந்த வாய்ப்புகளை நம்ம வீணடிச்சிடக்கூடாது. நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று மறுமையில சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அதை எடுத்து வச்சிருக்கேன்.